ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்வாராக. தொடர்ச்சியாக நாம் தேவனுடைய தலையீடு என்கிற தலைப்புல ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் ஒரு குறிப்பிட்ட காரியத்துல தேவனுடைய தலையீடை குறித்து நான் பேச விரும்புகிறேன். இன்னைக்கு உங்க லைஃப்ல ஆண்டவர் தலையிடணும்னு விரும்புறார். எப்ப தலையிடுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதாகமத்துல பல பகுதிகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டே வருகிறேன். குறிப்பாக ஆதியாகமத்தின் புத்தகம் 11வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே ஒரு பெரிய காரியம் நடத்தப்படுகிறது. அந்த இடத்துல தேவனுடைய தலையீடை நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த 11வது அதிகாரத்துல 1வது வசனத்திலிருந்து நீங்கள் 10வது வசனம் வரை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது அங்கே ஒரு பெரிய கோபுரம் கட்டப்படுகிறது. அந்த கோபுரத்திற்கு பாபேல் என்று சொல்லப்படுகிறது. பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சுமாய் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினையார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கிலும் அவர்களுக்கு இருந்தது. பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடி, கவனிங்க, பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக்க பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். கவனிங்க, 3 காரியம் அங்கே சொல்லப்படுகிறது. ஒன்று, நாம் சிதறி போகாதபடிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, நமக்கு ஒரு நகரத்தை கட்டுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூணாவது, வானம் அளாவிய சிகரமுள்ள ஒரு கோபுரத்தை கட்டி நமக்கு பேர் உண்டாக்க பண்ணுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4வது வசனம் சொல்லுகிறபடி அவர்கள் செய்த செயல் முற்றிலும் தேவனுக்கு விரோதமானது என்பதை நாம் இந்த வசனத்திலே பார்க்க முடியும். என் அன்புக்குரியவர்களே, தேவனுக்கு விரோதமான காரியம், தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்துக்கு விரோதமாக செய்கிற எந்த காரியமா இருந்தாலும் அது தேவனுக்கு முற்றிலும் எதிர்த்து நிற்கிற செயல். என் அன்புக்குரியவர்களே, இங்கு வேதம் சொல்லுகிறபடி அவர்கள் தேவ திட்டத்துக்கு விரோதமாக எதிர்த்து நின்றபடினாலே, அவர்களுக்கு அவர்கள் பேர் உண்டாக்கி கொள்ளும்படிக்கு முயற்சி எடுத்தபடினாலே, அவர்கள் சுய ஆதாயத்திற்காக, சுய பேருக்காக, சுய புகழுக்காக அவர்கள் திட்டமிடும் பொழுது அங்கே தேவனுடைய பிரமாணம் உடைக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். எப்பொழுது தேவனுடைய பிரமாணம் உடைக்கப்படுகிறதோ, தேவனுடைய திட்டத்துக்கு மீறி நாம் காரியங்களை செய்கிறோமோ, அப்பொழுது தேவன் தலையிடுவார். தேவன் தலையிடுவார். ஒருவேளை இந்த காணொலியை பார்க்கிற உங்க லைஃப்ல நீங்க உங்க சுய ஆதாயத்துக்காக, சுய பெயருக்காக, உங்களுக்கென்று, உங்கள் குடும்பத்திற்கென்று ஒரு ராஜ்யத்தை கட்ட வேண்டும், உங்களுக்கென்று சில காரியங்களை செய்து கொள்ள வேண்டும் என்று தேவனுடைய திட்டத்துக்கு மீறி நீங்கள் செயல்படுவீர்கள் என்றால் தேவன் தலையிடுவார். ஒருவேளை நீங்க சில காரியங்கள்ல சிதறப்பிடிக்கப்பட்டிருக்கிறீங்க, தாறுமாறாக்கப்பட்டிருக்கிறீங்க, உங்க பொருளாதாரம் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது, உங்கள் குடும்பம் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் தோற்று போய் அவைகள் சின்னாபின்னமாக்கப்பட்டிருக்கிறது என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உங்கள் காரியத்தில் தேவன் தலையிட்டிருக்கிறார். எதற்காக என்றால் நீங்கள் சீர்பொருந்த வேண்டும், நீங்கள் சரிப்படுத்தப்பட வேண்டும், நீங்கள் அடி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிகளும் தேவ சித்தத்துக்கு உட்பட்டதாக இருக்க வைக்க வேண்டும் என்பதற்காக, அந்த புரிதலை உங்களுக்கு உண்டாக்க வேண்டும் என்பதற்காக தேவன் தலையிட்டிருக்கிறார். ஒருவேளை இந்த காணொலியை பார்க்கிற நீங்க, வாக்குத்தத்தமான வார்த்தைகள் எனக்கு வரணும், பெரிய ஆசீர்வாதமான வார்த்தைகள் எனக்கு வரணும் அப்படின்னு நீங்க மனசுல எதிர்பார்த்து இந்த காணொலியை பார்த்திருப்பீங்கன்னா, உங்க லைஃப்ல சில பாடங்களை கற்றுக் கொடுப்பதற்காக தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு எனக்கு சொல்லிக் கொடுக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, சில நேரங்களில் நம்ம நஷ்டம் ஏற்படும் பொழுது, சில நேரங்களில் உறவுகள் சிதறடிக்கப்படும் பொழுது, பொருளாதாரங்கள் சின்னாபின்னமாக்கப்படும் பொழுது, தேவையில்லாத சில நஷ்டங்களுக்கு நம்ம உட்படும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல தலையிட்டிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் நம்முடைய சொந்த முயற்சியினாலே, நம்முடைய சொந்த திறமையினாலே நமக்கான ஒரு பேரை உண்டாக்குவதற்கு, தேவ திட்டத்துக்கு மாறாக நாம் செயல்பட்டிருக்கிறோம் என்பதற்காகத்தான் தேவன் தலையிட்டு சில விஷயங்களை தாறுமாறாக்கி நம்மை சீர்படுத்த விரும்புகிறார். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் உங்களை நீங்களே நிதானித்து ஆராய்ந்து பாருங்கள். ஏன் என் வாழ்வில் நான் இப்படிப்பட்ட சிதறடிப்புக்கு காரணமாக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து மனம் கசந்து மன்றாடி மனம் திரும்புங்கள். தேவன் எந்த இடத்தில் நீங்கள் சிதறடிக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்தில் சிதறடிப்பதற்கு உங்களை ஆண்டவர் ஒப்புக் கொடுத்தாரோ, அதே இடத்தில் திரும்ப உங்களை எடுத்து கட்டி உங்களை தன்னுடைய கரத்தில் பயன்படுத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் உங்கள் லைஃப்ல தலையிடுகிறார் என்று அர்த்தம். அவர் தலையிடும் பொழுது உங்க வாழ்க்கை
அழிந்து போகாது. அவர் தலையிடும் பொழுது உங்கள் வாழ்க்கை சீர்படுத்தப்படும். அவர் தலையிடும் பொழுது உங்கள் வாழ்க்கை சரிப்படுத்தப்படும். அவர் தலையிடும் பொழுது உங்கள் வாழ்க்கை மறுபடியும் எடுத்து கட்டுவிக்கப்படும். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காணொளியை பார்க்கிறவர்கள் வாழ்விலே ஆண்டவரே, சுயத்தினாலே, சுய நீதியினாலே, சுய மாம்சத்தின் எண்ணத்தினாலே, சுய ஆதாயத்துக்காக அவர்கள் எதை செய்திருந்தாலும் அது ஆண்டவரே உம்முடைய பிரமாணத்திற்கு மீறி நடக்கக்கூடிய காரியமாக இருக்கும் பொழுது நீ தலையிடுவீர் என்பதை புரிந்து கொள்கிற அறிவை தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஒருவேளை அப்படிப்பட்ட காரியத்தில் யாராக ஒருவர் ஈடுபட்டு ஆண்டவரை சிதறடிக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது மனசாட்சியிலே குத்தப்பட்டு மனம் திரும்புவதற்கு உதவி செய்யும். மனம் திரும்புகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தூக்கி எடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். மனம் திரும்புகிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் சீர்படுத்தப்பட்டு சரி செய்யப்பட்டு திரும்ப எடுத்து கட்டுவிக்கப்பட்டு ஆடல் பாடல் சத்தத்தோடு தேவ ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க அவர்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளும். வாழ்க்கையை திரும்ப எடுத்து உயிர்ப்பிக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Have a good night. உங்களை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் பாதையை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். சர்வ வல்லவர் உங்கள் வாழ்விலே தலையிட்டு உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வாராக. Have a good night. God